வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே அதிகப்படியான அளவுக்கு மார்க்கெட் இறங்கிக் கொண்டே வருது. இதற்கு மேஜர் காரணமாக நிறைய ரீசன் சொல்லிட்டே போகலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு ரீசனாக கன்சிடர் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படியான அளவுக்கு செல் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்திய கம்பெனிகளில் அந்நிய நாட்டு முதலீடுகள் இது எந்த வகையிலலாம் நம்ம இந்திய நாட்டுல வருது? இதனால என்ன இம்பாக்ட்? இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல முக்கியமா அந்நிய நாட்டு முதலீடுகள் 3 வகையில நம்ம இந்திய நாட்டுக்குள்ள வர்றாங்க. முதல்ல வரப்போறவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இரண்டாவதாக வரப்போறவங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ், மூன்றாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இது எல்லாமே அந்நிய நாட்டு முதலீடுகள் நம்ம இந்திய நாட்டுல வர்றதுக்கான ஒரு வழிமுறை. ஆனா இந்த 3 பேருக்குமே சில வித்தியாசங்கள் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுனால இவங்க ப்ரொடக்டிவிட்டியா இருப்பாங்க. லைக் ஃபேக்டரிஸ் எல்லாம் உண்டு பண்றது, ஜாப்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது, புதிய டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால கிடைக்கிறது. இது பெரும்பாலும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். ஸோ இது ஒரு வகையில நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை க்ரோத் பண்றதுக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு உறுதுணையாக இருக்கும். சமீப காலத்துல கூட இன்சூரன்ஸ் செக்டர்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறதாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இரண்டாவதாக ஒன்று இருக்கு, அது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இது போர்ட்ஃபோலியோன்னு வரும்போது நீங்க பார்த்துருக்கலாம். இதுல எல்லாமே அசெட்ஸ் லைக் ஸ்டாக்ஸு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இதுலலாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். இவங்க பெரும்பாலும் பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸை கூட இவங்க கிரியேட் பண்ணலாம். நம்ம இந்தியாவில் அதிகப்படியான அளவுக்கு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் 2.69 lakh crores இவங்க நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவதாக நம்ம பேச போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமானது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மெயினா பினான்சியல் மார்க்கெட்ஸ்ல தான் இருக்கிறது. லைக் மியூச்சுவல் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், இதுலலாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் நம்மளுடைய எக்கனாமிக் growthக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறாங்க. ஆனா சமீப காலமாக கடந்த ஆகஸ்ட் 2024 இருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் மோட்ல தான் இருக்காங்க. அதிகப்படியான அளவுக்கு என்ன பண்ணிட்டே வராங்க, செல் பண்ணிட்டே வர்றாங்க. இன்றைய பதிவின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36,976 கோடிக்கு ஷேர்ஸ் எல்லாம் விற்று வச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 87,374 கோடிக்கு விற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்று கொண்டே வருவதற்கு காரணங்கள் என்னவாக இருக்கும்? இது எப்போ ஒரு பையிங் மோடுக்கு இவங்க திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கு. இவங்க அதிகப்படியான செல்லிங் ஸ்டாக்ஸ் பண்றதுக்கு காரணம், முதல்ல யூஎஸோடைய 10-year ஈல்டுன்னு சொல்லுவோம், பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆனது 4.5லேருந்து 5%. இந்தியன் கரன்சி டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 4%, 3லேருந்து 4% டெப்ரிசியேஷன் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ரெகுலரா அதிகமாயிட்டே போகுது. இந்தியன் டாக்ஸ் ஃபாரின் கேபிட்டலுக்கு 12.5% போடுறாங்க. Q3 உடைய ஏர்னிங் ரிசல்ட்லாம் ஸ்லோ டவுனா இருந்தது. அடுத்ததாக சைனா இன்சென்டிவ்ஸ் ப்ரோக்ராம்ஸ், கடைசியாக ட்ரம்போட டாரிஃப் வார், இது எல்லாம் தான் சேர்ந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை உண்டு பண்ணி கடந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல விற்றுக்கொண்டே வர்றாங்க. ஸோ இதன் காரணமாகத்தான் நிப்டி, ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே கிட்டத்தட்ட 20லேருந்து 30% இறங்கியிருக்காங்க. ஜெனரலா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப், எஃப்ஐஎஸ் உடைய மார்க்கெட் கேப் 400லேருந்து 450 லட்சம் கோடி இருந்திருக்குது. பீக்கா அவங்க எவ்வளவு ஹோல்டிங் பண்ணியிருக்காங்கன்னா 80 லட்சம் கோடி பண்ணியிருக்கிறாங்க. அதிகப்படியான செல்லிங், நார்மலான செல்லிங் பார்த்தீங்கன்னா 4 to 4.5 lakhs crores. இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே 3 லட்சம் கோடிக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஸோ செல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதன் காரணமாக ஒரு பையர்னு இருந்தால் ஒரு செல்லர் இருக்கணும்.
இப்போ அவங்க என்ன பண்ணிட்டே வராங்க? செல்லிங் மோட்ல இருக்கிறாங்க. இங்க நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இந்த அளவுக்கு அவங்க செல் பண்ணும்போதும், நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதே அளவுக்கு வாங்குறதுனால தான் பெரிய லெவல்ல இன்னும் கிராஷ் ஆகாம மார்க்கெட் அந்த 22,500, 22,000 அப்படிங்கிற இடத்த தொடாம நின்று கொண்டு இருக்கிறது. ஆனா, மார்ச் மாதத்துல கண்டிப்பாக 22,000 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, இந்த டாரிஃப் வார் இதெல்லாம் நிப்பாட்டல. மார்ச் மாதம் ஜெனரலாகவே டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதன் காரணமாக எஃப்ஐஎஸ் எப்போ உங்களுக்கு செல்லிங் மோட நிறுத்துறாங்களோ, இப்போ அவங்க செல்லர். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்னவா மாறுவாங்க? பையரா மாறுவாங்க. ஒரு பர்ட்டிகுலர் அளவுக்கு விற்று வைக்க முடியும். அதுக்கு பிற்பாடு வாங்கி தான் ஆகணும். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ எனவே எஃப்ஐஎஸ் அப்படிங்கிற இந்த போர்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்லயும், இந்திய கம்பெனிகளிலும் ஒரு பெரிய லெவல்ல தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் சமீப காலத்துல எந்தெந்த கம்பெனிகள்ல வாங்கியிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிகள்ல அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் பார்க்கலாம். நிறைய கம்பெனிகள் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுல மிக முக்கியமாக தெரிந்த சில கம்பெனிகளுடைய ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ரீசெண்டா எஃப்ஐஐ அதிகமா செல்லிங் பண்ண ஸ்டாக்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் 9.8% விட்டிருக்காங்க. மகாநகர் கேஸ் 8.4% விட்டு வச்சிருக்காங்க. ஸ்பைஸ் ஜெட் 7.1% விட்டு வச்சிருக்காங்க. ஜொமேட்டோ 5.2% விட்டிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் 4.5% அவங்களுடைய ஹோல்டிங்ஸை விட்டிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிகள் விட்டிருக்கும் போதிலும் இவங்க மேஜராக அதிகமான அளவுக்கு போர்ஷனை எஃப்ஐஏஸ் தங்களுடைய போர்ஷனாக குறைச்சிருக்கிறாங்க. அதே சமயம் எஃப்ஐஏஸ் சில கம்பெனி ஷேர்ஸை இந்த முறை வாங்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வாங்கின கம்பெனிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் 24.3% வாங்கியிருக்காங்க. வாடெக் வாபாக் அப்படிங்கிற அந்த ஷேர் 28.5% வாங்கியிருக்காங்க. அம்பர் என்டர்பிரைசஸ் 2.2% வாங்கியிருக்காங்க. நால்கோ 2.2%, யாத்ரா ஹாஸ்பிட்டல் 9.78% வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் தங்களுடைய போர்ஷனை குறைப்பது அப்படிங்கிறது அந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சிக்கு சற்று தொய்வை ஏற்படுத்தும். அதே சமயம் எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த கம்பெனிகளுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குறது நல்லது. இது இவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த மட்டும் இப்பொழுது நல்ல வாய்ப்பாக கருதி நல்ல தரமான கம்பெனிகள் எஃப்ஐஎஸ் எந்த கம்பெனிகள் வாங்குறாங்க, டிஐஎஸ் எந்த கம்பெனிகள் வாங்குறாங்க, ப்ரமோட்டர்ஸ் எந்த இடத்துல அதிகமான பங்கை வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை இணையதளங்கள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல இருந்தது அப்படின்னா பேனிக் ஆகி அதை செல் பண்ணிடாம பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக ஒரு யூ டர்ன் பண்ணி மறுபடியும் வாங்கக்கூடிய மோடுக்கு வருவாங்க. கடந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்குது. ஒரு 6-7 மாதம் கண்டினியூட்டியாக இறங்கின பிறகு அதற்கு பிற்பாடு அவங்க எல்லாரும் வாங்குற மோடுக்கு வந்திருப்பாங்க. சமீபத்துல கடந்த 6 மாதமாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ மார்ச் எடுத்தீங்கன்னா 7 மாதம். ஸோ அதனால இதுக்கு பிற்பாடு கண்டிப்பாக மார்க்கெட் நமக்கு யூ டர்ன் பண்ணி எஃப்ஐஎஸ் வாங்கக்கூடிய மோடுக்கு வருவாங்க. நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் பழைய எழுச்சியை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்குதான்னு கமெண்ட்ஸ்ல பாஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.